அனைவருக்கும் வணக்கம். லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மீண்டும் சீதை கதையின் முதல் 2 பகுதிகளும் கமெண்ட் பாக்ஸில் இருக்கிறது. நீங்கள் படித்துக் கொள்ளலாம். மகேந்திரன் வழிநெடுகிலும் பேசவில்லை. காலை வேளையில் கடையை திறந்து வியாபாரத்தை கவனிப்பதை விட்டுவிட்டு இப்படி ஒரு வேலையை குறுக்கிட வேண்டுமா? மனம் ஆதங்கப்பட்டது. செத்து நாரிப்போய் கிடப்பவனை பார்க்க வேண்டுமே என்று அடிக்கடி நெஞ்சிலே ஒரு அருவருப்பு நெருடி கொண்டிருந்தது. அரசு ஆஸ்பத்திரி உள்ளே ஜீப்பை ஓட்டிச் சென்று ஒரு மரத்தடியில் நிறுத்தினார் சப் இன்ஸ்பெக்டர். இறங்குங்கோ, பிணக்கிடங்கு பின்பக்கத்து கட்டிடத்தில் இருக்கு என்று கூறியதை கேட்டு திடுக்கிட்டு போனான் மகேந்திரன். பரீட்சை நடக்கும் இடத்திற்குள் பயந்து கொண்டு நுழையும் மாணவனைப் போல நெஞ்சு திக்திக்கென்று அடித்துக்கொள்ள சந்திரசேகரன் பின்னால் தயக்கமுடன் நடந்தான். நான் இழுத்து கொண்டு வந்திருக்கிறேன், மன்னிக்கவும். நம்ம கிராமத்துல நீங்க ஒரு முக்கியமான மனிதர். நாட்டாண்மை முருகேசன், மளிகை கடை மாசிலாமணி, சைக்கிள் ரிப்பேர் கடை கிருஷ்ணன் என்று பலரையும் நேற்று மாலையே அழைத்து கொண்டு வந்து காட்டிவிட்டேன். அவர்களுக்கு இறந்தவனை யார் என்று சொல்ல முடியவில்லை. நீங்களும் மருந்து கடை ரங்கனும் பார்த்து சொல்லிவிட்டா வேலை முடிஞ்சது. முகம் முழுவதும் விகாரமாகி விடுமுன் ஃபோட்டோ எடுத்துட்டோம். அதை பத்திரிகையில் போட்டு விவரமாக பிணம் அகப்பட்ட செய்தியோட நாளேடுகளில் பிரசரிக்க ஏற்பாடு செய்துவிட்டேன். வெளியூர் வாசிகள், செத்தவனுக்கு வேண்டியவர்கள் யாராவது இருந்தா அதை பார்த்துட்டு அடையாளம் கண்டுகொண்டு வந்து சொந்தம் கொண்டாடும் வரை உடலை பத்திரமாக பனிக்கட்டிகள் இடையே பாதுகாக்க முயற்சி செய்திருக்கிறோம். எங்கள் பிழைப்பே இப்படித்தான். கொஞ்ச நாள் ஊரில் சண்டை சச்சரவு, திருட்டு, கொலை ஏதும் இல்லாது அமைதியாக இருக்கும். அப்போ நாங்களும் நிம்மதியா மற்ற பணிகளை கவனிச்சு கொண்டிருப்போம். பிறகு திடீர்னு இங்கே ஒரு பெண் கொலை, அங்கே ஒரு விபத்துன்னு ஏதாவது ஏற்படும். பிறகு ஒரே ஓட்டம்தான். வாயில் ஈ பூந்தது தெரியாம அலைஞ்சுக்கிட்டு இருப்போம், சிரித்தார் சப் இன்ஸ்பெக்டர். அவர் பின்னால் பலிபீடத்து ஆடு போல மெல்ல நடந்து கொண்டிருந்தான் மகேந்திரன். முகத்தை சுருக்கியபடி ஆஸ்பத்திரியின் அந்த கட்டடத்திற்குள் நுழைந்தான். சப் இன்ஸ்பெக்டரின் வருகைக்காக அங்கே காத்திருந்த காவல்துறை அதிகாரிகள் இருவர் அவருக்கு வணக்கம் தெரிவித்தனர். ஆஸ்பத்திரியின் அந்த பகுதியின் தலைவர் விரைவாக அங்கு வந்து சேர்ந்தார். ஆஸ்பத்திரியின் ஊழியர் ஒருவர் பூட்டியிருந்த பெரிதான அறையின் கதவை திறந்து விட்டார். அனைவரும் உள்ளே சென்றனர். சில்லென்று உள்ளே ஏசியின் குளிர்ச்சி. ஹால் போன்றதொரு அமைப்பில் இருந்த அந்த அறைக்குள் பளிங்குகள் பாவிய சில மேஜைகள் கிடந்தன. ஏசியின் குளிர்ச்சியையும் மருந்துகளின் வாசனையையும் மீறி ஏதோ ஒரு நாற்றம் முகத்தில் மோதுவது போன்ற உணர்வில் மூக்கை சுருக்கி கொண்டு மெல்ல உள்ளே எல்லோர் பின்னாலும் வந்தான் மகேந்திரன். ஒரு மேஜை மேல் துணியால் மூடப்பட்டு கிடந்ததொரு பிணத்தை கண்டதும் அவனுக்குள் ஒரு அதிர்ச்சி. சொக்கலாம்பேட்டையிலிருந்து விடியற்கால எடுத்து வந்தாங்க. தற்கொலையாம், போஸ்ட்மார்ட்டம் செய்யணும். தலைவர் உத்தரவுக்கு காத்திருக்கேன் என்றார் டாக்டர். ஏதோ வாழைக்காயை நறுக்குவது போல எந்தவித சலனமும் இன்றி பேசிய அவர் முகத்தை வியப்புடன் பார்த்தான் மகேந்திரன். நல்ல வேளை அவன் டாக்டர் தொழிலுக்கு படிக்கவில்லை என்று அது சமயம் மனதில் ஒரு நிம்மதி. பூட்டை திறந்த ஆஸ்பத்திரி ஊழியர் கையோடு தூக்கி வந்த கனமான நோட்டு புத்தகத்தின் ஏடுகளை புரட்டினார். டாக்டர், 80ஆம் நம்பர் என்று தமக்குள்ளே சொல்லிக்கொண்டு சுவருக்கு ஒட்டினார் போல அமைக்கப்பட்டிருந்த இழுப்பறைக்கு அருகே வந்தார். அவர் மார்பளவு இழுப்பறையை இழுத்துவிட்டு மேலே இருந்த குழல் விளக்கை பளிச்சென்று எறியவிட்டார். இதுதான் உங்க ஆசாமி, பார்த்துக்கோங்கோ என்று முருவளித்தார் டாக்டர். சப் இன்ஸ்பெக்டர் பின்னால் தயக்கமாக நின்ற மகேந்திரன் முன் வந்து அந்த முகத்தை உற்று பார்த்தான். அவனது நெஞ்சு பக்பக்கென்று அடித்து கொண்டது. எச்சிலை விழுங்கி கொண்டு நன்றாக கவனித்தான். முகம் ஊதி போயிருந்தது. ஆனாலும் ஓரளவுக்கு உருக்குலையாது காப்பாற்றி வைக்கப்பட்டிருந்தது. ஐஸ் துண்டங்களில் பாதுகாக்கப்பட்டிருந்ததால் அவன் எதிர்பார்த்தபடி அழுகி நாற்றமடிக்கவில்லை. ஆனாலும் அவனுக்கு வயிற்றை குமட்டியது. இடது பக்கமாக நின்று கவனித்தான். பின்னர் வலது பக்கம் நகர்ந்து நின்று கவனித்தான். செத்துப்போனவனே அவனுக்கு தெரியவே தெரியாது. அந்த பக்கத்தில் எதேச்சையாக பார்த்த முகமாக கூட தெரியவில்லை. தலையை பலமாக அசைத்தான். எனக்கு தெரியாத ஆள் சார் என்றான். அப்பாடா என்று மனதிலே ஒரு நிம்மதி ஏற்பட்டது. டாக்டருக்கு நன்றி தெரிவித்துவிட்டு மகேந்திரனுடன் வெளியே வந்தார் சப் இன்ஸ்பெக்டர். என்னை வீட்டருகில் இறக்கி விட்டுடுங்க. நான் போய் ஸ்நானம் பண்ணிட்டு ஸ்டேஷனில் நிறுத்தி வச்சிருக்கிற காரை எடுத்துக்கிட்டு கடைக்கு போகணும். மகேந்திரன் கூறியதை கேட்டு ஜீப்பை ஓட்டி கொண்டு வந்த சந்திரசேகரன் உறக்க சிரித்து விட்டார். உங்களைப் போல இந்த சாங்கியங்களை நான் நம்புவதில்லை. அப்படி நம்பினால் ஒரு நாளைக்கு நான் 10 தடவையாவது தலைமுழுக வேண்டியிருக்கும் என்றார்.
அம்மாவுக்கு இவைகளில் நம்பிக்கை. அவங்கள திருப்தி செய்ய வேண்டியது என் கடமையாச்சே. அம்மாவை கூட இந்த கேஸ் விஷயமா போலீஸ் அதிகாரி ஒரு சமயம் பார்க்க வரக்கூடும் என்று சந்திரசேகரர் கூறி முடிப்பதற்குள், என் தாயாரையா? அவங்களுக்கு போலீஸ் என்றாலே பிடிக்காதே, எதுக்கு? கலவரத்துடன் கேட்டான் மகேந்திரன். எவனோ ஒருவன் வந்து வடலாற்றில் விழுந்து செத்து வைத்தது போதாதது போல ஊரில் உள்ளவர்களையெல்லாம் போலீஸ் விசாரிப்பு செய்ய வைத்து விட்டானே. உள்ளூர வெகுண்டு கொண்டான். போலீஸ் என்றாலே நம் ஜனங்களிடையே ஒரு கலவரம். சின்ன வயதில் அம்மா சாதம் ஊட்டும்போது, சாப்பிடு, இல்லாட்டி போலீஸ்காரர்கிட்ட பிடிச்சு கொடுத்துடுவேன் என்று பயமுறுத்தியதன் விளைவோ என்னவோ, கொஞ்சம் போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்து ஒரு தகவல் தந்துவிட்டு போறீங்களான்னு யாரையாவது கூப்பிட்டால் அப்படியே அரண்டு போயிடுறாங்க. இன்னொரு வேடிக்கை தெரியுமா? குற்றம் புரிந்து நன்றாக தேர்ந்துவிட்ட ஒரு குற்றவாளியை ஸ்டேஷனுக்கு வரும்படி அழைத்தால், கிராப்பு தலையை செலுப்பி கொண்டு லுங்கியை மடித்து கட்டிக்கொண்டு மார்பு நிமிர்த்தியபடி மாமியார் வீட்டுக்குள் நுழைவது போல, என்ன வாத்தியாரே, எதுக்கு கூப்பிட்டியாம் என்று பல்லை குச்சியால் குத்தியவாறே வந்து மேஜை முன் நிற்பான். அப்படியும் ஒரு ரகம். சந்திரசேகரன் சிரித்தார். மகேந்திரனால் கூட சிரிப்பில் கலந்து கொள்ள முடியவில்லை. இப்பொழுது போலீஸ் அவனது தாயாரை எதற்கு பார்க்க வேண்டும்? ஜீப்பை நிதானமாக ஓட்டிக்கொண்டு சப் இன்ஸ்பெக்டர் பேசினார். இறந்தவனது உடைகளை சோதித்து பார்த்தோம். ஏதாவது விசிட்டிங் கார்டு இருந்தால் முகவரியை கண்டுபிடிக்கலாமே என்கிற ஆவல்தான். ஃபேண்ட் பையில் தோளாலான பழுப்பு வண்ண வாலட் ஒன்று கிடைத்தது. தண்ணீரில் அதுவும் நனைந்து உப்பியிருந்தது. மெல்ல திறந்து ஆராய்ந்து பார்த்தோம். கொஞ்சம் சில்லறை ஒரு பகுதியில் கிடைத்தது. இன்னொரு பகுதியில் ஒரு பிளாஸ்டிக் உரை, அதற்குள் ஒரு புகைப்படம். பத்திரமாக நீர் பட்டு சிதைந்து விடாது அப்படியே புத்தம் புதிதாக இருந்தது. அது ஒரு இளம் பெண்ணின் வண்ணப்படம். பின்னால் மார்ச் மாதம் 18ஆம் தேதி 1984ஆம் வருஷம் என்று எழுதப்பட்டிருந்தது. அதை தவிர எழுதியது இறந்தவனா அல்லது அந்த பெண்ணா என்ற விவரம் தெரியவில்லை. அந்த தேதியன்று அவர்கள் இருவரும் சந்தித்து கொண்டார்களா? அதன் அர்த்தம் என்ன? ஒன்றும் புரியவில்லை. சர்க்கிள் அவர்களிடம் இந்த கேஸை பற்றி விவரமாக சொல்ல வேண்டியிருந்த போது அந்த வாலட் புகைப்படம் முதலியவற்றை காட்ட வேண்டியிருந்தது. அவருக்கு ஒரு யோசனை ஏற்பட்டது. ஒரு சமயம் அந்த பெண்ணை தெரிந்தவர்கள் யாராவது இந்த ஊரில் இருந்தால், இறந்து போனவன் பட்டணத்தைச் சேர்ந்தவன் போல இருக்கிறான், அவன் இங்கே ஏன் வந்தான்? அந்த பெண்ணை தேடிக்கொண்டு வந்திருக்கலாம் இல்லையா? அவனுக்கு ஏதோ உறவினனாக இருக்க வேண்டும் என்று நினைத்தார். அப்படியா? அந்த போட்டோவில் இருந்த பெண்ணுக்கு வயது சுமார் எத்தனை இருக்கும்? பார்க்க எப்படி இருந்தால்? வயது சுமார் 25 என்பது எங்கள் கணிப்பு. புகைப்பட கடையில் எடுத்த படம் அல்ல. இறந்து போனவன் ஒரு சமயம் அவளை தன் கையில் இருந்த கேமராவில் எடுத்திருக்க வேண்டும். பட்டணத்தில் ஏதோ ஒரு வீட்டு மாடியில் எடுத்த போட்டோ என்பது என் யோகம். பின்னால் பல மாடி கட்டடங்கள் தெரிகின்றன. அவள் ஒரு மாடியின் கைப்பிடி மீது சாய்ந்த வாக்கில் நின்று கொண்டிருக்கிறாள். வலது கையில் கடிகாரம், இடது கையில் வளையல்கள், கழுத்திலே சன்னமான ஒரு சங்கிலி. அதில் தாலி தொங்குகிறதோ இல்லையோ, புடவை அத்தனை மெல்லியதாக இருக்கவில்லை. சின்னஞ்சிறு மஞ்சள் வண்ண பூக்கள் போட்ட ஊதா வண்ண சேலை அணிந்திருந்தாள். அதற்கேற்ற ஊதா வண்ண ரவிக்கை. பெண் பார்க்க அழகாக இருக்கிறாள். மகேந்திரனின் நெஞ்சு ஏனோ படபடத்தது. என்னிடம் இவைகளையெல்லாம் சொல்கிறீர்களே, தவறு இல்லையா? நான் தவறான காரியங்கள் எதுவும் செய்ய மாட்டேன். இதுவும் போலீஸ் விசாரிப்புதான். இந்த புகைப்படத்தை எங்கள் காவல்துறை அதிகாரி ஒருவரிடம் கொடுத்து, இந்த கிராமம், பக்கத்து டவுன் முதலிய பல இடங்களில் பெண்கள் ஆண்கள் சிலரிடம் காட்டி அந்த பெண்ணை இந்த பகுதியில் பார்த்திருக்கிறார்களா என்கிற விவரம் வேண்டும். உங்கள் வீட்டுக்கு வந்து உங்கள் தாயாரிடம் அந்த போட்டோவை காட்டி விவரம் கேட்க போலீஸ்காரர் வருவார். உங்கள் தாயாரை முன்னதாக எச்சரித்து வையுங்கள். போலீஸ்காரர் என்றதும் அவங்க பயந்திட வேண்டாம். லேசாக சிரித்தார். சப் இன்ஸ்பெக்டர், ஒரு சமயம் அந்த பெண் அவனது சகோதரியாகவும் இருக்கலாம். பெருமூச்சறிந்தார் மகேந்திரன். சாதாரணமாக இது மாதிரி ஒரு மனிதன் தன் பையில் வைத்து கொண்டு திரியும் புகைப்படங்கள் அவனது காதலியுடையதாகவோ அல்லது மனைவியுடையதாகவோ தான் இருக்கும். தங்கை அக்காவின் படங்களாக இருப்பது மிகவும் அபூர்வம் என்பது என் கணிப்பு. அந்த புகைப்படத்தில் இருப்பவள் அவனது புது மனைவியாக இருக்க வேண்டும் அல்லது காதலியாக இருக்க வேண்டும். படத்தை பத்திரிகையில் வெளியிட்டு விவரத்தை சீக்கிரம் கண்டுபிடித்து விட முடியும். ஆனால் அது அவனது காதலியின் புகைப்படமாக இருந்தால், அவர்களது காதல் பெற்றோருக்கு தெரியாத சங்கதியாக இருந்தால், அந்த பெண்ணுக்கு பலவித சங்கடங்கள் ஏற்படும் இல்லையா?
இந்த கிராமத்திலோ பக்கத்து கிராமத்திலோ டவுனிலோ படத்தை பார்த்து யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது போனால் பிறகு படத்தை பத்திரிகையில் பிரசுரிக்க வேண்டி வரும் என்பது மேலதிகாரியின் அபிப்பிராயம். அம்மா படத்தை பார்க்கட்டும். கோவில் திருவிழாக்கள் போன்ற இடங்களுக்கு அம்மா போகிற பழக்கம். மேலும் எங்க கிராமத்தில் உள்ள பல பெண்களே அம்மாவுக்கு தெரியும். நீங்க சொல்கிற விவரப்படி இந்த பக்கத்தில் யாரும் இருப்பதாக தெரியல. ஆனாலும் அம்மா பார்க்கட்டும், அனுப்பி வையுங்கோ. நானும் சொல்லி வைக்கிறேன். விடைபெற்று கொண்டு வீட்டு வாசலில் இறங்கினான். தோட்டத்தின் பின்பக்கம் இருந்த கிணற்றடிக்கு அவன் வருமுன் கந்தசாமி காற்றாக பறந்து வந்து அண்டாவிலே இளஞ்சூடாக வெந்நீரை நிரப்பி தந்தான். தலை முழுகிவிட்டு ஈர உடையுடன் நின்ற எஜமானுக்கு மாற்று உடை துவாலை எல்லாம் கொடுத்து உபசரித்தான். உள்ளே வந்த மகேந்திரன் பூஜை அறைக்குள் சென்று கடவுள் படங்களை வணங்கி பிளாஸ்டிக் டப்பாவில் இருந்த திருத்தணி முருகனது விபூதியை அள்ளி நெற்றியில் அணிந்து கொண்டு வந்தான். என்ன போனியே, அடையாளம் ஏதாச்சும் தெரிஞ்சுதா? கனகம்மாள் ஆவலுடன் மகனை கேட்டாள். முன்பின் பார்த்திராதவன் அவன் எவனோ, ஆனால் அவன் சாவினால் இந்த கிராமமே ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு. விவரமா சொல்லேன். கனகம்மாள் ஊஞ்சலில் அமர்ந்து கொண்டாள். வம்பு விசாரிப்பதில் அவளுக்கு அலாதி ஆசை. லாவண்யா, சூடா ஏதாச்சும் சாப்பிட கொண்டு வா. அங்கேயே அடுப்படியில் நின்றுகிட்டு இருக்க வேண்டாம் என்று அவள் கூச்சல் போடும் முன் மருமகள் பாதாம் பாலை ஆற்றி டம்ளரில் எடுத்துக்கொண்டு வந்து மேஜை மீது வைத்து விட்டாள். அவனுடைய ஃபேண்ட் பையில் ஒரு பெண்ணோட போட்டோவை வச்சிருந்தானாம். அதை ஊர் ஜனங்க கிட்டையும் காட்டி இந்த பெண்ணை தெரியுதான்னு போலீஸ் விசாரிப்பு செய்கிறது. நம்ம வீட்டுக்கு கூட அந்த போலீஸ் அதிகாரி வருவாராம். உங்ககிட்ட அந்த போட்டோவை காட்டப் போகிறாராம். நிமிர்ந்து உட்கார்ந்து கொண்டாள் கனகம்மாள். ஊரில் நடக்கும் குழப்பத்தில் தனக்கும் ஒரு பங்கு இருக்கிறதே என்ற பெருமையில் அவள் ஊஞ்சலை நிறுத்திவிட்டு இறங்கினாள். என்னென்னவோ சொல்ல துடித்த அவள் வாயை திறக்கும் முன் வாயிற்கதவு தட்டப்பட்டது. கந்தசாமி ஓடி திறந்தான். போலீஸ் அதிகாரி ஒருவர் வணக்கம், உள்ளே வரலாமா என்றபடி வாசலில் நின்று கொண்டிருந்தார்.